السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. السلام عليك يا رسول الله. خذ بيدي كالتي حين أذرقني يا شفيع المذنبين. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد نبينا صلى الله عليه وسلم نبيا ورسولا. وقال الله تعالى: قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. وقال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. وقال أيضا: بلغوا عني ولو آية، أو كما قال عليه الصلاة والسلام. நிறையுடைய வாழ்வளித்து நெடுநிலத்தை காத்து நிற்கும் மறையளித்த மன்னவா, புகழ் அனைத்தும் உனக்கே உண்டாகட்டுமாகுக. அம்மன்னவனின் சாந்தியும் சமாதானமும் ஈருலகத் தலைவர் சையதுனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை அப்படியே அடிப்பிரளாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், ஃபுகஹாக்கள், இன்னும் இந்த ஜும்ஆவில் வந்து குழுவிருக்கக்கூடிய நம்மவர்கள், இன்னும் குழுவ இருக்கின்ற அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன். எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக அனுப்பினார். அவர்களின் நபியாக மட்டும் அனுப்பியது அல்லாமல் அவர்களுக்கு புனிதமிக்கும் தன்னுடைய சொற்களாக திகழக்கூடிய குர்ஆனை அல்லாஹ் தஆலா என்ன செய்தான்? அவர்களுக்கு வேதமாக என்ன செய்தான்? அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்தான். அது வேதமாக அனுப்பி வைக்கப்பட்டது மட்டுமல்லாமல் இன்னும் பல சிறப்புகளை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கொடுத்தது மட்டுமல்லாமல் அவர்களுடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நம்மளுக்கும் அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கின்றார்? அதனுடைய பல சிறப்புகளை கொடுத்திருக்கின்றார். இன்று நாம் எல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால், இன்று நாம் நம்மளுடைய பெற்றோர்களை சார்ந்து முஸ்லிம்களாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் சஹாபாக்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு சந்திப்பும் இல்லாமல் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லை கேட்டதின் வண்ணமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த விஷயத்தை இந்த உலகத்துக்கு எத்தி வைக்க வந்தாங்களோ அந்த விஷயத்தை சஹாபாக்கள் பின்பற்றதின் காரணமாக இன்று நாம் ஒவ்வொருவர்களும் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? முஸ்லிம்களாகவும் முஃமின்களாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏன் அல்லாஹ் தஆலா நம்மளை முஃமின்களாக தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்று சொன்னால், நாம் இன்று உம்மத்தே முஹம்மதியாவாக இருக்கக்கூடிய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழி சார்ந்து, அவர்களுடைய குடும்பத்தினர்களுடைய வழி சார்ந்து, சஹாபாக்களுடைய வழி சார்ந்து இன்று நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? அந்த குர்ஆனையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாக்குகளாக இருக்கக்கூடிய ஹதீஸ்களை இன்று நாம் பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். அந்த ஒரு கண்ணியத்தின் காரணமாக அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கின்றார்? இன்று நம்மளை முஃமின்களாக திகழ செய்து கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு நம்ம யோசிக்கணும்,
நம்மளுடைய சமூகத்துக்கு மத்தியில, இந்த முஸ்லீமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மவர்களுக்கு மத்தியில இன்று எத்தனை சமூகங்கள், இன்று எத்தனை குழப்பவாதிகள், இன்று எத்தனையோ மாற்று மதத்தை சார்ந்தவர்கள், அத்துணை நபர்களும் நமக்கு முன்னதாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கின்றார்? நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக நம்மளை சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறான் என்று சொன்னால், நாம் எந்த அளவிற்கு அல்லாஹ்விடத்திலும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலும் எந்த அளவிற்கு ஒரு கண்ணியத்திற்குரியவர்களாக இருக்கின்றோம் என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், இன்று நாம் உயிர் வாழும் இந்த காலம் வரையிலும், நாம் மரணிக்கும் காலம் வரை அத்தனை காலங்களிலும் நடக்க இருக்கின்றதையும் நடக்க போவதையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அதனை சரியான முறையில் நாம் விளங்கிவிட்டோம் என்று சொன்னால், நாம் சுவனத்திற்கு செல்வதற்கு உண்டான வேறு வழி, இதை தவிர வேறு எதுவும் சிறிய லேசான வழி கிடையாது என்பதை நாம் மனதில் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். அதன் அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நாம் கடந்த சில ஜும்மாக்களில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? கடந்த வாரங்களில் நாம் என்ன செய்தோம்? மறுமையினுடைய அடையாளங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று அதனினுடைய தொடர்பாக ஒரு மிக பெரும் அடையாளம், மிகவும் ஒரு மோசமான அடையாளம், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விஷயங்களை ஏவி இருக்கின்றார்கள், பல விஷயங்களை தடுத்திருக்கின்றார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த ஒரு மிகவும் மோசமான அடையாளத்தை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு மோசமான அடையாளம் என்னவென்று சொன்னால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டு இந்த உலகத்தில் மறுமை வரும் என்று சொன்னால் இந்த விஷயங்கள் நடக்காமல் வராது என்று கூறிய ஒரு மிகவும் ஒரு மோசமான விஷயம் என்னவென்று சொன்னால் கஞ்சத்தனம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மறுமையின் அடையாளங்களில் ஒன்றாக மிகவும் ஒரு மோசமான அடையாளம் என்னவென்று சொன்னால் இந்த கஞ்சத்தனம் தோன்றும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்னைக்கு நம்ம நன்றாக கவனிக்க வேண்டும். தபரானியில ஒரு ஹதீஸ் வருது. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, மறுமை நாளுடைய மிகப்பெரும் அடையாளங்கள்ல இதுவும் ஒரு அடையாளம் தான். ஆனால் இன்று மனித காலத்தில், அதாவது இது எப்ப நடக்குது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல, சஹாபாக்கள் இருக்கக்கூடிய அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறிய ஹதீஸ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அவங்களுடைய காலத்துல என்ன அறிவிக்கிறாங்கன்னு சொன்னா, இன்றைய காலகட்டத்தில் கஞ்சத்தனங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்பதாக தபரானியிலே ஹதீஸ் தெரிவிக்கப்படுகின்றது. இது எப்ப நடந்த செய்தி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் நடந்த செய்தி என்று சொன்னால், இன்றைய காலகட்டத்தை நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரசூலுடைய அந்த குர்ஆனுடைய வார்த்தையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்பொழுது இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நபியையும் நாம் பார்த்தது கிடையாது, எந்த ஒரு மலக்குமார்களையும் பார்த்தது கிடையாது, அல்லாஹ் ரசூலை பற்றி முழுமையாக அறிந்தது கிடையாது. அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த விஷயங்களில் எவ்வளவு கவனம் செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, இந்த ஒரு மோசமான அடையாளம் தோன்றும். இந்த தோன்றல் என்ன செய்யும்? மிகவும் கடினமானதாக இருக்கும், மிகவும் மோசமானதாக இருக்கும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அது மட்டும் கிடையாது, புகாரியிலே முஸ்லிமுடைய இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமை நாள் நெருங்கும் பொழுது மக்கள் நல்ல அமல்கள் செய்வதை குறைத்து விடுவார்கள், கஞ்சத்தனம் அதிகமாகும், கொலைகள் அதிகமாகும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். என்ன சொன்னாங்க? மறுமை நாளினுடைய நெருக்கம், கியாமத்தினுடைய நெருக்கம், அதனுடைய அடையாளம் என்னவென்று சொன்னால், ஒரு விஷயத்துடைய அடையாளம் நடக்குது அப்படின்னு சொன்னா அது என்ன செய்யும்? பிற்காலத்தில் நடக்க போவது என்பதாக முன்னாடி திகழ்த்துவதற்கு தான் அதனுடைய அடையாளங்கள். ப்ளூ பிரிண்ட்னு சொல்லுவாங்க. ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க? ப்ளூ பிரிண்ட் போடுவாங்க. இந்த மாடல் நான் கட்ட போறோம், இந்த அமைப்புல கட்ட போறோம், இந்த ப்ராஜெக்ட் செய்ய போறோம், இந்த மாதிரி பொருட்கள் வாங்க போறோம், இந்த அமைப்புல, இந்த டிசைன்ல. இதே போன்றுதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காண்பித்தார்கள், மறுமை நாள் என்று ஒன்று இருக்கின்றது. அது வருவதற்கு முன்னால் இத்தனை அடையாளங்கள் நடக்கும், இத்தனை சிறப்பிற்குரிய அடையாளங்கள் நடக்கும், இத்தனை மோசமான அடையாளங்கள் நடக்கும். இதில் யார் யாரெல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோமோ, நாம் தப்பித்துக் கொள்கிறோமோ, நாளை மறுமைக்கு செல்வதற்கு உண்டான எளிய வழியாக இருக்கும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய அடையாளங்கள், நல்ல அடையாளங்களையும் சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று எந்த அடையாளங்களை எல்லாம் நாம் செய்து மாட்டிக்கொண்டோமோ, நாளை கியாமத்தில் அல்லாஹ் தஆலா நம்மளிடத்தில் கேள்வி கேட்கும் பொழுது நாம் அல்லாஹ்விடத்தில் என்ன பதில் சொல்ல காத்திருக்கிறோம் என்பதற்குண்டான அந்த கேள்விக்கு உண்டான பதிலையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காண்பித்திருக்கின்றார்கள்.
அப்ப என்ன சொன்னாங்க, அமல்களுடைய செயல்கள் என்ன செய்யப்படும், அதிகமாக குறைக்கப்படும். இன்னைக்கு நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று மறுமையினுடைய ஒரு அடையாளம் திகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. ஒரு அடையாளங்கள் மட்டும் கிடையாது, பல அடையாளங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றது, இன்று நிகழ்த்தப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. அதில் குறிப்பிடப்பட்டது என்னன்னு சொன்னால், முதலாவது விஷயம், அமல்கள் என்ன செய்யப்படும், செயல்படுத்தப்படாது, அமல்களில் குறைபாடுகள் ஏற்படும். இன்னைக்கு நோன்புடைய காலங்கள் வந்துருச்சு. நோன்புல மக்கள் இருக்கிறோம், முஸ்லிம்களாக நாம் இருக்கின்றோம், முஃமினாக இருக்கக்கூடிய நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் இந்த நோன்பினுடைய காலத்தை நாம் எந்த முறையில் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். சஹாபாக்களுடைய நோன்பு எந்த அளவிற்கு இருந்தது என்று தெரியுமா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு எந்த அளவிற்கு இருந்தது என்று தெரியுமா? முதலாவது போராக பத்ருடைய யுத்தம் நடந்தது அந்த நோன்புடைய நாளில்தான். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? இன்னைக்கு நம்மளுடைய நோன்புடைய நாள்ல நம்ம பள்ளிவாசலுக்கு செல்வதற்கு உண்டான அந்த தாக்கத்தை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கா, நம்ம உடம்புல கொடுத்து நம்ம என்ன செய்யறோம், அந்த பள்ளிவாசலுக்கு சென்று 4 ரக்காத் லுஹருடைய தொழுகை, 2 ரக்காத் ஃபஜ்ருடைய தொழுகை தொழுவதற்கு நம்முடைய உள்ளங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றது, மாச்சல் பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனா சஹாபாக்கள் அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு வச்சிருக்கலாம், எந்த அளவுக்கு வச்சிருந்தா சஹாபாக்கள் அல்லாஹ் தஆலா அவர்கள் நோன்புடைய நேரத்தில் தன்னுடைய உயிரை தியாகம் செய்வதற்கும் தயாராக இருந்தார்கள். இப்ப நம்மளுடைய உள்ளத்துல தோணும், அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு என்ன செஞ்சா, அவங்க நபியுடைய தோழரு, அவங்க சஹாபாக்களா இருந்தாங்க, அதனால அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிட்டான், அவங்களுக்கு தாக்கத்தை கொடுத்துட்டான். அதே அல்லாஹ் தான் இன்று இருக்கான். அதே நபியுடைய ஹதீஸை தான் இன்றைக்கு நம்ம பின்பற்றோம். அதே அல்லாஹ் சொன்ன வார்த்தைகள் குர்ஆனாக இருக்கக்கூடிய அந்த திருக்குர்ஆனை தான் இன்றைக்கு நம்ம பின்பற்றோம். இதே சஹாபாக்கள் தான் அவங்களுடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய இந்த எத்தனையோ நபர்கள் இந்த உலகத்துல தான் இருக்காங்க. இன்னைக்கு எத்தனையோ அடையாளங்கள் அல்லாஹ் தஆலா அன்று முதல் இன்று வரைக்கும் வச்சிருக்கான். ஏன் அப்ப நம்மளால மட்டும் அந்த தாக்கத்தை அடைய முடியலன்னு சொன்னா, நம்மளுடைய ஈமானில் உள்ள குறைபாடு, நம்மளுடைய ஈமானில் உள்ள குறைபாடின் காரணமாக நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், குறைகளை சஹாபாக்களின் மீது திருப்பிக் கொண்டிருக்கின்றோம், குறைகளை ஹதீஸ்களின் மீது திருப்பிக் கொண்டிருக்கின்றோம், குறைகளை மற்றவர்களிடத்தில் திருப்பிக் கொண்டிருக்கின்றோம். எப்பொழுது தன்னுடைய ஈமானை தான் சரி செய்து கொள்ள முன்வருகிறோமோ அப்பொழுது ஏற்படக்கூடிய சிரமங்களின் காரணமாகத்தான் இன்று நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், அந்த அமல்களை கொண்டு விரண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் சிந்திக்க வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமல்களில் அதிகம் கண்ணியம் செலுத்த சொல்லியிருக்கின்றார்கள், அதிகம் முக்கியத்துவம் கொடுக்க சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால், நல்ல அமல்களில் செய்வது. இரண்டாவது விஷயமாக கஞ்சத்தனம் அதிகமாகும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அப்ப கஞ்சத்தனம் இருந்திருக்கு. இந்த ஹதீஸ்ல எப்படி சொல்லியிருக்காங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஞ்சத்தனம் அதிகமாகும் என்பதாக கூறியிருக்கின்றார்கள். கஞ்சத்தனம் என்பது ஒரு மனிதனுடைய சாதாரண குணம், சாதாரண இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய குணம். இந்த குணம் எப்பொழுது அதிகமாகப்படுகிறது என்று சொன்னால், தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு முன்னால் என்ன செய்து விடுகின்றான், இழப்பதற்கு எப்பொழுது ஒரு மனிதன் தயக்கத்தை ஏற்படுத்துகிறானோ அப்பொழுது என்ன செய்கின்றது, கஞ்சத்தனம் என்பது உருவாக்கப்படுகின்றது. தன்னுடைய ஒரு பொருளை என்ன செய்யறான், தன்னுடைய மனசார கொடுக்கிறதுக்கு எப்ப தயங்குறானோ அப்பொழுது அந்த இடத்துல என்ன செய்யுது, கஞ்சத்தனம் என்பதாக உருவாக்கப்படுகின்றது. அப்ப இந்த ஹதீஸ்ல நம்ம நன்றாக கவனிக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், கஞ்சத்தனம் அதிகமாக ஆகும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போன்று இன்று நடந்து கொண்டிருக்கின்றது. இன்று நடந்து கொண்டிருக்கின்றது. இன்று நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று எத்தனையோ நபர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நேரம் இருந்தது மக்காவில் எந்த அளவிற்கு என்று சொன்னால், சதக்காவினுடைய பொருளை கொண்டு செல்வதற்கு உண்டான எந்த ஒரு ஆளும் கிடைக்கவில்லை. அந்த அளவிற்கு என்ன செய்தார்கள், சதக்காவினுடைய பொருட்களை வைத்துக் கொண்டு தேடி திரிந்து கொண்டிருந்தார்கள். அந்த ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்பொழுது இருந்த செல்வந்தர்கள் இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வந்தர்களை விட பல கோடிகளுக்கு சொந்தமான செல்வந்தர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய சூழ்நிலை எந்த அளவிற்கு இருந்தது, தன்னுடைய சதக்காவுடைய பொருட்களை கொடுப்பதற்கு கூட வழி இல்லாத அளவிற்கு என்ன செய்தார்கள், சதக்காக்களை அள்ளி வீசினார்கள். ஆனால் இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றும் எத்தனையோ செல்வந்தர்கள் இன்று நமது ஊரிலும் பார்க்கிறோம், வேறு ஊராக இருப்பினும் சரி அத்தனை ஊர்களிலும் பார்க்கின்றோம். எத்தனையோ செல்வந்தர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் ஏழையனுடைய அந்த குணம் இன்றும் மாறவில்லை. காரணம், நாம் கொடுக்கக்கூடிய சதக்காவாக இருக்கட்டும், நாம் செய்யக்கூடிய அமல்களாக இருக்கட்டும், அது சரியான முறையில் செய்திருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா இந்த நிலைமையை ஏற்படுத்த மாட்டான். இன்னைக்கு நம்ம சதக்கா கொடுக்கிறோம், தர்மங்கள் செய்யறோம்,
ஆனா அதை யாரிடத்துல போய் கொண்டு போய் கொடுக்கணுமோ அவங்கள்ட்ட போறது கிடையாது. நம்ம எதற்காக வேண்டி செய்யறோமோ அந்த நியத்து கிடையாது. நம்மளுடைய உள்ளங்கள் என்ன செய்யுது? ஆசைப்படுது, நான் இந்த மாதிரி செய்யணும், அல்லாஹ் இடத்துல பொருத்தத்தை அடையணும், நான் செய்யக்கூடிய அமல் அல்லாஹ் இடத்துல போகணும்னு ஆசைப்படுது. ஆனா அந்த செயலை செய்யும் பொழுது என்ன செய்து விடுகின்றான்? ஷைத்தான் ஒரு நொடியில என்ன செஞ்சிடறான்? மாத்தி விட்டுட்டு போயிடுறான். அதனால நம்மளுடைய உள்ளத்துல ஒரு சிறு பெருமை வந்து விடுகிறது. அந்த பெருமை அறியாமல் வருவதின் காரணமாக அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான்? அந்த அமல்களை தட்டி விட்டு விடுகின்றான். ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இரண்டு விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்தரங்கத்தை மாற்றும், உங்களுடைய கதிர்களை மாற்றும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதில் முதலாவது விஷயம் என்னவென்று சொன்னால் துஆ. துவா. முதலாவது விஷயம் என்ன? துவா. அது கூட்டு துவாவாக இருப்பினும் சரி, தனிப்பட்ட முறையில் செய்யக்கூடிய துவாவாக இருப்பினும் சரி, இந்த முதல் விஷயம் என்ன செய்யும்? அல்லாஹ்விடத்தில் முன்னிலையில் போய் நிற்போம். அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யும்? வாதாடக்கூடிய இன்றைய சூழ்நிலையில அல்லாஹ்விடத்தில் வாதாடக்கூடிய ஒரு விஷயம் என்னங்க? துவா. அடுத்ததாக இரண்டாவது விஷயம் என்னவென்று சொன்னால், நீங்கள் செய்யக்கூடிய சதகா, நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தர்மம், நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சதகா நம்மளுடைய கதிரை மாற்றக்கூடியதாக இருக்கின்றது. அதனாலதான் இன்னைக்கு நம்ம இடத்துல சுத்தி காட்டுற முறையில சொல்லுவாங்க, என்னன்னு சொன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் வந்துருச்சா, ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சா, நீங்க என்ன செய்யுங்க? சதக்கா செய்யுங்க. என்ன செய்யுங்க? சதக்கா செய்யுங்க. உங்க பொருள்ல என்ன செய்யுது? ஏதோ ஒரு குறைபாடு இருக்கா, நீங்க என்ன செய்யுங்க? அந்த பொருளை கொண்டு சதக்கா செய்யுங்க. ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு பின்னாடி வருதா, அப்ப நீங்க என்ன செய்யுங்க? சதக்கா செய்யுங்க. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த சதக்கா இருக்கின்றதே அல்லாஹ்விடத்தில் நேரடியாக அல்லாஹ்விடத்தில் போய் சென்று வாதாடக்கூடிய ஒரு விஷயமாக இது இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சதக்காக்களை நாம் யாரிடத்தில் சரியான முறையில் செய்கின்றோமோ, யாரிடத்தில் சரியான முறையில் கொண்டு போய் ஒப்படைக்கின்றோமோ, அப்பொழுது என்ன செய்கின்றது? இந்த சதக்காவினுடைய எண்ணம் முழுமையாக பூர்த்தியாக்கப்படுகின்றது. அப்பொழுதுதான் என்ன செய்யப்படுகின்றது? இந்த சதக்கா அல்லாஹ்விடத்தில் கொண்டு போய் சேர்க்கப்படுகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்ததாக மூன்றாவது விஷயமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கொலை அதிகரிக்கப்படும். என்ன சொன்னாங்க? கொலை அதிகரிக்கப்படும். இன்றைய சூழ்நிலையில், இன்று இந்த வாரமாக இருப்பினும் சரி, சென்ற வாரமாக இருப்பினும் சரி, எல்லா ஊர்களிலும் ஒவ்வொரு கொலை செய்தி வந்து கொண்டேதான் இருக்கின்றது. இன்னைக்கு வலைத்தளங்களை திறந்தாலே என்னதுங்க? இந்த ஊர்ல இந்த நிலைமையில கொல்லப்பட்டிருக்காரு, இவ்வளவு படுமோசமாக, இவ்வளவு கேவலமாக இழிவுபடுத்தப்பட்டு என்பதாக ஒவ்வொரு கொலை செய்திகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றது? ஒவ்வொரு நாளும் டெய்லி நியூஸ் மாதிரி என்ன செய்துட்டே இருக்கு, முக்கியமான செய்தி மாதிரி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, கொலை செய்திகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றது? இன்று வந்து கொண்டுதான் இருந்து கொண்டிருக்கின்றது. இதைதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், கியாமத்தினுடைய ஒரு அடையாளம் நாளை என்ன செய்யும்? கொலைகள் அதிகரிக்கப்படும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காண்பித்தார்கள். இது மட்டும் கிடையாது, இன்னும் பல அறிவிப்புகளே, பல ஹதீஸ்களில் என்ன செய்திருக்கின்றார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்லியமாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், தபரானியில் ஒரு ரிவாயத் வருகின்றது. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எனது உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக மறுமை நிகழாது, கெடுதியும் கஞ்சத்தனமும் தோன்றும் வரையிலும் என்ன செய்யாது? மறுமை நிகழாது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கெடுதினா என்ன? முதலாவது விஷயம் கஞ்சத்தனம் என்பதாக நாம் பார்த்து விட்டோம். கெடுதி என்று சொன்னால் எந்த ஒரு விஷயம் மனிதனுடைய உள்ளத்தை உடைத்து விட்டு மனிதனுடைய உள்ளத்தை பாதிக்கக்கூடிய விஷயமாக இருக்கின்றது, அத்தனை விஷயமும் கெடுதிதான். அது எதுவாக இருப்பினும் சரி, பொய் சொல்வதாக இருப்பினும் சரி, அல்லது என்ன செய்து ஒரு மனுஷனை துன்புறுத்துவதாக இருப்பினும் சரி, மன கஷ்டத்தை எந்த விஷயங்கள் எல்லாம் உருவாக்குகின்றதோ அத்தனை விஷயங்களும் கெடுதிதான். இதுவும் என்ன செய்தார் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த விஷயங்கள் நடைபெறும், இந்த விஷயங்கள் நடைபெறாத வரை என்ன செய்யாது? கியாமத் உண்டாகாது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த மக்களுக்கு அழகாக தெரிவுரைப்படுத்தினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இரண்டு முக்கியமான விஷயங்களும் இன்று நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அடுத்ததாக கஞ்சத்தனம் என்பது பல வகைப்படுகின்றது. அதில் முதலாவது நாம் பார்த்தோம் என்று சொன்னால், சிலர் பேச்சில் கஞ்சத்தனம் செய்வார்கள். சில பேர் என்ன செய்வாங்க? பேச்சில கஞ்சத்தனம் செய்வாங்க. எப்படின்னு சொன்னா, ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை நம்மளை மதிச்சு வந்து பேசும் பொழுது என்ன செய்வாங்க? அவங்களுக்கு சரியான முறையில பதில் கொடுக்கிறது கிடையாது. அவங்களுக்கு சரியான முறையில பதில் கொடுக்கிறது கிடையாது. ஒண்ணு என்னன்னு சொன்னா, தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமை என்ன செய்து விடும்? அந்த பேச்சை தட்டி விட்டுடும். நீங்க சொல்றது என்ன, என்னுடைய கருத்து தான் எல்லாமே, எனக்கு எல்லாமே தெரியும் என்பதாக ஒரு பேச்சை உடைக்கும். அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால், எதுவுமே தெரியாததின் காரணமாக என்ன செய்வார்? இவருக்கு பேச்சுக்கு உண்டான பதில் கொடுக்க தெரியாது.
ஆக இதனால் இரண்டு மக்களுக்கும் ஏற்படக்கூடிய இந்த மிக பெரும் குழப்பம் இருக்கின்றது. இதுவும் ஒரு கியாமத்தினுடைய அடையாளம். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, சில பேச்சில் கஞ்சத்தனம் செய்வார்கள். இங்கு கஞ்சத்தனத்தை தான் குறிப்பிடுகிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒருவன் நம்ம இடத்தில் மதித்தில் பேச வருகிறார் என்று சொன்னால் அவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு கண்ணியம் செலுத்த வேண்டும். அவருடைய பேச்சை மதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு பகரமாக அதில் கஞ்சத்தனம் செய்வதோ அதை கொண்டு பெருமை அடித்துக் கொள்வதோ கூடாது. அடுத்ததாக இரண்டாவது விஷயமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலர் சலாமில் கஞ்சத்தனம் செய்வார்கள். சிலர் சலாம் சொல்வதில் என்ன செய்வாங்க? கஞ்சத்தனம் செய்வாங்க. இன்னைக்கு நம்ம நிறைய நபர்களை பார்க்கிறோம், இங்கிருந்து போகும்போது இப்படி கை காமிச்சிட்டு போயிடுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? நான் உங்களுக்கு சலாம் சொல்றேன், நம்ம விளங்கிக்கிறணும். நான் என்ன செய்யறேன்? உங்களுக்கு சலாம் சொல்ல நம்ம விளங்கிக்கிறணும். இது கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்பதாக நாம் சொல்வதில் என்ன கஞ்சத்தனம் ஏற்பட போகிறது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையும் ஒரு என்ன செஞ்சிருக்காங்க? ஒரு குறையாக கூறி காண்பித்திருக்கின்றார்கள். சலாமில் என்ன செய்வார்கள்? சில நபர்கள் கெஞ்சத்தனம் செய்வார்கள். ஆனால் இன்று முக்மீனாக இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? அந்த விஷயங்களில் என்ன செய்ய மாட்டார்கள்? கஞ்சத்தனம் செய்ய மாட்டார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மளுடைய சலாம் சொல்லக்கூடிய விஷயங்களில் அதிகமாக சலாத்தை எத்தி வைக்க வேண்டும். அதிகமாக சலாத்தை எத்தி வைக்க வேண்டும். எந்த ஒரு மனிதர் சலாம் சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா அந்த சலாத்தை ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் முழுமையாக வெற்றி அடைந்து விடுவார். அவருடைய வாழ்க்கை முழுமையாக சாந்தமாக ஆகிவிடும். அவருடைய வாழ்க்கை முழுமையாக சுமூகமாக மாறிவிடும் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும்? சலாத்தில் கஞ்சத்தனம் காட்டக்கூடாது. அடுத்ததாக மூன்றாவது விஷயம், மிகவும் ஒரு முக்கியமான விஷயம், இன்றைய சூழலுக்கு அவசியமான விஷயம் என்னவென்று சொன்னால், சிலர் பணத்தை கொடுப்பதில் கஞ்சத்தனம் செய்வார்கள். இதையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காண்பித்தாங்க. என்ன செய்வாங்க? சிலர் பணம் கொடுப்பதில் கஞ்சத்தனம் செய்வார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், தன்னுடைய செலவிற்கு கூட எடுத்து வைக்காமல், தனக்கு உடம்பு சரியில்லை, தன்னுடைய ஒரு சூழ்நிலை, தன்னுடைய ஒரு நிலைமைக்கு கூட என்ன செய்யறாரு? தன்னுடைய உடல் பாவனைக்கு கூட தன்னை தானே சரி செய்து கொள்ளணும் என்பதற்கு கூட தயங்கிக்கிட்டு என்ன செய்வாரு? அந்த பணத்தை செலவு செய்வதற்கு பயப்படுவார். நம்ம கொடுக்காத அடுத்த விஷயம், தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு செலவிடுவதற்கு தயங்குபவர் தான் முக்கியமான கஞ்சர், மிக பெரும் கஞ்சராக இருக்கின்றார் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காண்பித்திருக்கிறார்கள். அடுத்ததாக நான்காவது விஷயம், சிலர் உணவில் குறைபாடு. சிலர் என்ன செய்வார்கள்? உணவில் கஞ்சத்தனம் செய்வார்கள். உணவு என்ன செய்வாங்க? உணவு கொடுக்கிறதாக இருப்பினும் சரி, இன்னைக்கு நிறைய மாற்றவர்களுடைய இடத்துல பார்த்தோம்னு சொன்னா, ஒருத்தவங்க இன்னொரு வீட்டுல போய் என்ன செய்ய முடியாது? தண்ணி குடிக்கிறதாக இருக்கணும் சரி, சாப்பிட்றதாக இருப்பினும் சரி, என்ன செய்வாங்க? அதுல ஒரு மாதிரி தன்னுடைய மூஞ்ச சுழிச்சிருவாங்க. ஆனா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்காங்க? தான் குடித்த ஒரு செம்பினுடைய அந்த பாலை மொத்த சஹாபாக்களும் குடிச்சிருக்காங்க. அப்ப அது கஞ்சத்தனமா? இல்ல நாம் கொடுக்கக்கூடிய பொருள், நாம் உணவாக இருப்பினும் சரி, சதகாவினுடைய பொருளாக இருப்பினும் சரி, அதில் நாம் காட்டக்கூடிய அந்த பாசம் கஞ்சத்தனமா என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? ஒருத்தவங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு நம்மளுடைய உள்ளங்கள் யோசிக்குது, நம்மளுடைய சிந்தனைகள் யோசிக்குது, பல விஷயங்களை யோசிக்கிறோம். அப்படி ஆயிருமா, இப்படி ஆயிருமா, இதனால ஏதாவது பிரச்சனை வந்துருமா, இதனால ஏதாவது ஒரு காரணம் ஆயிருமா என்பதாக நாம் யோசிக்கிறோம். ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன கூறுகின்றார்? எனது அடியான் என்னுடைய மக்களுக்கு 1 ரூபாய் செலவழித்தால் என்று சொன்னால் நான் அதை 700 மடங்காக தருகிறேன் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று முக்மீனாக இருக்கக்கூடியவன் தன்னுடைய செல்வத்திலிருந்து எந்த ஒரு கஞ்சத்தனமும் செய்ய மாட்டான். ஏன் என்று சொன்னால் அவனுக்கு தெரியும், அல்லாஹ் தஆலா நான் கொடுத்தேன்னு சொன்னா எனக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? பரக்கத்தா கொடுப்பான் என்பதாக அவர்களுக்கு தெரியும். அதன் காரணமாக இன்று முக்மீனாக இருக்கக்கூடிய நாம் என்ன செய்யக்கூடாது? இதே போன்ற கஞ்சத்தனமான விஷயங்களில் நாம் என்ன செய்யக்கூடாது? செயல்படக்கூடாது. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இதுவும் ஒரு அடையாளமாக தான் இருக்கின்றது. இப்படியாக பார்த்தோம் என்று சொன்னால் பல கஞ்சத்தனங்களை என்ன செய்திருக்கின்றார்கள்? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல முறைகளை சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இதே போன்ற விஷயங்களை நாம் கஞ்சத்தனம் செய்வதை விட்டு அல்லாஹ் தஆலா நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. அடுத்தபடியாக பார்த்தோம் என்று சொன்னால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விஷயங்களாக என்ன செய்தார்கள்? கஞ்சத்தனங்களை பிரித்து கொண்டார்கள். அதில் முதலாவது விஷயம் என்னவென்று சொன்னால், தனக்கு தானே செய்து கொண்ட கஞ்சத்தனம். அதுதான் நம்ம என்ன செஞ்சோம்? பார்த்தோம். என்னன்னு சொன்னா, தன்னுடைய தேவைகள் இருப்பினும் சரி என்ன செய்யணும்? தன்னுடைய செலவாக இருப்பினும் சரி என்ன செய்யணும்? தனக்கு ஒரு தேவை, தனக்கு ஒரு பொருள் மேல ஆசை வருது, அந்த பொருளை என்ன செஞ்சிடக்கூடாது? இஸ்ராஃபும் பண்ணிடக்கூடாது. நான் ஒரு பொருள் வாங்க போறேன்னு சொன்னா அது எனக்கு பிரயோஜனம் அளிக்குமா என்பதாக பார்க்கணும். அந்த பிரயோஜனத்தின் காரணமாக மற்றவர்களுக்கு பிரயோஜனம் இருக்கான்னு பார்க்கணும். அதுவும் இல்லைன்னு சொன்னா என்ன செஞ்சிடக்கூடாது? அதை தேவையில்லாம வாங்குறதோ அதுல இஸ்ராஃப் செய்யறதோ என்ன செய்யறது கூடாது. அதுக்குன்னு என்ன செஞ்சிடக்கூடாது? எதுவுமே வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? கஞ்சத்தனமும் பற்றக்கூடாது. அது முதலாவது விஷயம். அடுத்தது இரண்டாவது விஷயமாக, மற்றவர்கள் கொடுக்காமல் தடுத்துக் கொள்வது.
மற்றவர்களுக்கு கொடுக்காமல் தடுத்துக் கொள்வது. இதையும் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காண்பித்தார்கள். ஒரு மனிதர் தன்னுடைய பொருளை சேகரித்து வைத்துக் கொண்டு தானும் அதை செலவிடாமல் மற்றவர்களுக்கும் என்ன செய்யாரு, கொடுக்காம அதை தடுத்துறாருன்னு சொன்னா இவரும் மிகப்பெரிய கஞ்சர் தான் என்பதாக நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காண்பித்திருக்கின்றார்கள். அடுத்ததாக மூன்றாவது விஷயமாக, செலவு அளிப்பவர்களையும் சரி செலவு செய்யாதவர்களையும் என்ன செய்யறது, செலவு அளிக்கிறத போய் தடுக்கிறது. நீங்க என்ன செய்யுங்க, இந்த மாதிரி செலவு பண்ணாதீங்க, நீங்க செலவு பண்றது காரணமா என்ன செஞ்சிரும், உங்களுடைய செல்வத்துல என்ன செய்யப்பட்டுரும், குறைபாடு ஏற்பட்டுரும், அப்பொழுது உங்களுக்கு பின்னாடி கஷ்டமா போயிரும், நீங்க இந்த மாதிரிலாம் செலவு செய்யாதீங்க என்பதாக தடுக்கிறது. அல்லது என்ன செய்யறது, தானும் செலவழிக்காம இருக்கிறது. இந்த மாதிரி யார் ஒரு மனிதர் செய்கின்றாரோ அவரும் என்ன செய்கின்றார், கஞ்சனாக இருக்கின்றார் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காண்பித்திருக்கிறார்கள். இதில் மூன்றாவது விஷயமாக சொல்லப்பட்டவருக்கு மிக பெரும் தண்டனை என்ன தெரியுமா, சுவனத்தில் மிக உயர்ந்த சொர்க்கமான சொர்க்கத்தில் அதுன் என்ற சொர்க்கத்தில் இவரால் நுழையவே முடியாது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காண்பித்திருக்கின்றார்கள். அடுத்தது இறுதியாக ஒரு விஷயத்தை நாம் பார்த்துக் கொள்வோம். என்னவென்று சொன்னால், 3 நபர்கள் அல்லாஹ்வினுடைய மிக பெரும் கோபத்திற்கு ஆளாக்கப்படுகின்றார்கள். அதில் முதலாவது நபர் யார் என்று சொன்னால், அதிகம் பொய் சொல்லும் அரசன், அதிகமாக பொய் சொல்லக்கூடிய அரசர். இரண்டாவது விஷயமாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அதிகம் பெருமை அடிக்கக்கூடிய ஏழை, அதிகம் பெருமை அடிக்கக்கூடிய ஏழை. மூன்றாவது விஷயமாக யார் பார்த்தோம் என்று சொன்னால், கஞ்சத்தனமாக இருக்கும் பணக்காரன். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த 3 விஷயங்களை விட்டும் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. மேலும் எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதேபடி இஹ்லாஸோடு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நம்மிடையில் எத்தனை செல்வந்தர்களாக இருப்பினும் சரி, அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ரிஸ்காக இருப்பினும் சரி, அத்தனையும் அதிகமான முறையில் அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்காக நாம் செலவு செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக நாம் செலவு செய்ய வேண்டும். அது மட்டும் கிடையாது, கஞ்சத்தனத்தை விட்டு அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இதே போன்று நல்ல அமல்களில் அதிகமாக ஈடுபட்டு சொர்க்கத்தில உயர்தரமான சொர்க்கமாக இருக்கக்கூடிய சுவனத்தில அதுன் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்தில் நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா நுழைய வைப்பனாக என்று கூறி எனது குறைக்கு திரையிடுகின்றேன். வஆகிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நமது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸில் வந்திருக்கின்றது, வெள்ளிக்கிழமை குத்பா ஓதும்போது யாராயும் ஒருவர் பேசுவாராயில் அவர்களுக்கு குத்பாவுடைய நன்மை கிடையாது என்று வந்திருப்பதனால் குத்பாவை நன்றாக காது தாழ்த்தி கேட்டுக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா Akif. கிரியேட்டிவிட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணுங்க.